தரங்கம்பாடியில் இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குத்தத்த ஆராதனை. ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஐபிஏ திருச்சபை காத்தான்சாவடி. தரங்கம்பாடியில் இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குத்தத்த ஆராதனை. ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் தொடர்புக்கு 9894350683. இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அவர் ஒருவரே ஜீவன் உள்ளவர், அவர் ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என்னடா நாள் கூட்டத்திற்கு உங்களை நான் அன்போடு கூட இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். இங்கே வந்திருக்கிற அருமையான அன்பு ஐயா பாஸ்டர் மோகன் ஐயா அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். அருமையான அன்பு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான என் அன்பு சகோதரர் பாஸ்டர் வில்சன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். நல்ல ஒரு ஆராதனை செய்து கொடுத்த பாஸ்டர் விக்டர் ஐயா அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாட்சி சொல்ல முன்னாடி வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. எத்தனை பேர் கேட்க ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 113ஆம் சங்கீதம் அதனுடைய 9வது வசனம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மலடியை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். ஆமென் சொல்லுங்க. மலட்டு தன்மை மாறப்போகிறது. மலட்டு காரியங்கள் இன்றைக்கு உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு விலகப் போகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ரொம்ப நேரம் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை இதுதான். யாத்திராகமம் 23:26 சொல்லுது, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இனி இருப்பது இல்லை. மலட்டு காரியங்கள், ஒருவேளை ஐஸ்வர்யத்தில் ஒரு மலட்டுத்தன்மை, சரீர சுகத்தில் ஒரு மலட்டுத்தன்மை, ஒருவேளை வேலை வாய்ப்பிலே ஒரு மலட்டுத்தன்மை, அல்லது வாங்குகிற சம்பளத்தை எல்லாம் வட்டிக்காக மற்றவர்களுக்காக கொடுத்து 2 தேதிக்கு மேலே என்னுடைய பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவித மலட்டுத்தன்மை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மலட்டுத்தன்மை, ஊழியத்திலும் ஒரு மலட்டுத்தன்மை, அல்லது விசுவாச வாழ்க்கையில் ஒரு மலட்டுத்தன்மை, அல்லது தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த பொசிஷனை நான் இன்னும் அடையாமல் இருக்கிறேன், அந்த இடத்திற்கு இன்னும் நான் போகாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஏதோ ஒரு மலட்டுத்தன்மை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மலட்டுத்தன்மை மாறப்போகிறது. தேவன் உங்கள் வீட்டில் சந்தோஷமாய் குடியிருக்க பண்ண போகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். பலருடைய மலட்டு காரியங்கள், மலடு மாறப்போகிறது. இருக்கிறாரோ அங்கே விடுதலை வரும். எங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே விடுதலை வரும். எங்கே சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே விடுதலை வரும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த விடுதலை பெருவிழாவில் 2வது நாள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் மலட்டுத்தன்மை மாற்றப்பட்டு சந்தோஷத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு உங்கள் வீடுகளில் உங்களை குடியிருக்க பண்ணும்படி இன்றைக்கு தேவன் தம்முடைய மகத்துவமுள்ள வல்லமையை இந்த திருச்சபைக்குள் விளங்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆமையா நான் நல்லா தான் இருக்க போறேன், ஆமென் சொல்லுங்களேன். நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன், நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன், கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, மலடி
பிள்ளை தாட்சியாய் மாற்றப்பட போகிறாள். வேதம் சொல்லுகிறதுங்க, உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் யார்? அவன் பிசாசு. ஒரு பிசாசு என்ன செய்கிறது? அவனை வீட்டிலே குடியிருக்காதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையை வனாந்தரமாக்கி, அவனுடைய வாழ்க்கையை மலடாக்கி, அவனை சிறைப்படுத்தி, அவனை தம் வசப்படுத்த சத்துரு நினைக்கிறான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றவுக்கும் வருகிறது இல்லை. ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் நான் வந்தேன். எங்கு இயேசு இருக்கிறாரோ, எங்கு ஆவியானவர் இருக்கிறாரோ, அந்த இடத்துல ஒரு ஜீவன் வரும், ஒரு பலன் வரும், ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். நம்ம நல்லா இருக்கணும்னு தான் கடவுள் நமக்காக சிலுவையிலே தொங்கினார். நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் காயப்பட்டார், அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆனால் ஏனோ நாம் பழைய ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே துக்கம், அதே வேதனை, அதே கண்ணீர், அதே வியாதி, அதே மருத்துவ அறிக்கை, அதே வட்டிக்கடன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை திருப்தியாக்க போகிறேன், உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன், உன் வீட்டில் நீ நிம்மதியாக குடியிருக்கும்படி உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். சென்னையில் நாங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு தம்பி அருண் அப்படிங்கிறவர் எங்கள் ஊழியத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருப்பார். அவர் சொன்னார், அண்ணே எங்கள் வீட்டுக்கு வாங்கினே ஒரு சின்ன ஜெபமெண்ட்டு போகலாம் அப்படின்னார். நான் தம்பி எபி, தம்பி வில்லியம்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போனோம். அங்கே ஒரு குடும்பம் வந்ததுங்க. அவங்க யார் அப்படின்னா, அவர் ஜெபமென்ன சொன்னார். அவங்க ஒய்ஃப் டீச்சராக இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் உண்டு. நல்லா கவனிக்கணும். ஜெபமென்லான்னு கண்ணை மூடி நான் ஜெபமென்ன ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி கேட்டேன், என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நான் பல லட்சத்தில் வீடு கட்டி வச்சிருக்கிறேன். பல லட்சம் ஆயிடுச்சு. அந்த வீடு கட்டி 1 வருஷம் ஆகுதுங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் 2 நாள் கூட இல்லை. ஏன்னு கேட்டேன். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலங்க ஐயா. சரி, இப்போ எங்கே இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் ஒரு சின்ன வாடகை வீட்டில் இருக்கிறோம். நடந்த சம்பவம். ஜெபமென்லான்னு சொல்லி ஜெபமணி அவருடைய மனைவி தலையில் கை வச்சேன், அலறி அடிச்சு கீழே விழுந்தாங்க. தேவனுடைய வல்லமை விடுதலையாக்கிடுச்சு. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னார், நீங்கள் ஜெபமென்ட்டு போன பிறகு எங்களுடைய சொந்த வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறேன்னாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, இந்த வேத வசனம் ஆமென்றும் அது ஆமேன் என்றும் இருக்கிறது. மலடியை நான் பிள்ளைத்தியாட்சியாக்கி திருப்திப்படுத்தி உன் வீட்டிலே நான் குடியிருக்க பண்ணுவேன் என்பது கர்த்தருடைய வேத வார்த்தை என்றால், அந்த வார்த்தை உங்கள் வாழ்வில் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசித்தீர்களேயானால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவனுடைய திட்டம் அதுதான், தேவனுடைய விருப்பம் அதுதான். நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. முதல்ல அப்படி சொல்ல கத்துக்கங்க. நீ நல்லா இருப்ப. என்கிட்ட பேசுறவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருப்பார். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் யாரை ஆசீர்வதிக்கிறேனோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம்? எஸ்ஐயா 32:14-15 சொல்லுகிறது, அரண்மனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றென்றைக்கும் கெபிலாகும், அவைகள் காட்டுக்கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் இருக்கும். எதுவரைக்கும்? அரண்மனை என்பது ஒரு ஆளுகை நிறைந்த இடம். தேவன் உன்னையும் என்னையும் ஒரு ஆளுகையுள்ள மனிதனாகத்தான் இந்த பூமியில வைத்து பார்க்க ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவன் உன்னை என்னையும் ஒரு ஆளுகை நிறைந்தவனாய் வைத்து பார்க்க விரும்புகிறார். ஆனால் என் குடும்பம் பாழா போய் கிடக்கு,
ஆனா என்னுடைய வேலை பாழா போய் கிடக்கு, என்னுடைய பிசினஸ்ல பல லட்சம் ரூபாய் லாஸ். அரண்மனை ஆளுகை நிறைந்த இடம். அரண்மனை என்றாலே அங்கே ஒரு ராஜா இருப்பான். அந்த ராஜா தன்னுடைய குடிகளை ஆளுவான், தேசத்தை ஆளுவான். ஆனால் இங்கே ஒரு அரண்மனை இருக்கிறது, அந்த அரண்மனை பாழாய் போய் கிடக்கிறது. இதுவரைக்கும் தெரியுமா? அடுத்த வசனத்தை படிச்சீங்கன்னா இருக்கும், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். என்ன காரணம்? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவலே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில பலவீனம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில மலட்டுத்தன்மை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சுகவீனம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில வியாதியின் உக்கிரம்? அங்கே ஆவியானவர் ஆப்சென்ட்ல இருக்கிறார். அங்க ஆவியானவர் இல்ல, அங்க ஆவியானுடைய பிரசன்னம் இல்ல, ஆவியானுடைய மகிமை அங்க இல்ல. என்றைக்கு நீங்களும் நானும் ஆவியானவருக்கு, என்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நம்மளுடைய மலட்டு தன்மை எல்லாம் அவைகள் தானாக ஓடிவிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு தேவ மனுஷனாக இருந்து உங்கள்கிட்ட சொல்றேன், உங்கள் மலட்டு தன்மையை மாற்றக்கூடியவர் இங்கே இருக்கிறார். ஆமென். தம்பி கேமரா எடுக்கிறாரு, அவர் பேர் வில்லியம்ஸ். ஒரு ரோமன் கத்தோலிக்கில் இருந்து என்கிட்ட வந்தார். அவர் வந்ததுக்கான காரணமே குழந்தை இல்லைன்னு தான் வந்தார். இங்கே வந்தும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவருக்கு குழந்தை இல்லை. 2012 வருஷம் அவருக்காக நான் ஜெபித்தேன். அது ஒரு அக்டோபர் மாசம். அப்போ தேவன் சொன்ன தீர்க்க தரிசனமா, இந்த வருடம் முடிவு டிசம்பர் மாசம் 31 4 வருஷம் குழந்தை இல்லை முன்னாடி, இந்த வருஷம் 31 கர்த்தர் உனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பான்னு சொன்னேன். நான் சொல்லலை, அவர் சொல்ல சொன்னார், சொன்னேன். அவரும் நம்பிட்டு போயிட்டார். போயிட்டு கரெக்டாக டிசம்பர் மாதம் 29 காலையில் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு அவங்க மனைவி. ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்களாம், அங்கே ஆப்சண்ட், அங்கே இல்லை, வயிற்றுல இல்லை. அது சொன்னிச்சு, என்னன்னா 31 குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க, நான் எடுத்து பார்க்குறேன் ஒன்றுமே இல்லைண்ணா. எனக்கு கொஞ்சம் உதறலாயிட்டு. உண்மையாகவே ஊழியம் செஞ்சால் கள்ளத்திற்கு வச்சுங்கிறான். இதில் இந்த மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பட்டான்னு வச்சிங்களா, நம்மளை வச்சு செய்வான். சோத்திரம், ஆமென் சொல்லுங்களேன். நான் அதிகமாக பயப்படுறது கர்த்தருக்கோ இல்லையோ, நான் அதிகமாக பயப்படுறது மயிலாடுதுறை மாவட்ட ஊழியர்களுக்கு தான். ஏன்னா அம்புட்டு நல்லவங்களா இருக்கிறாங்க. நான் எதுக்கு பயப்படுறனோ இல்லையோ, இதுக்கு தான் பயப்படுறேன். நல்லா கவனிக்கணும். நான் சொன்ன தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, உன்ட்ட எப்போ சொன்னார் ஆண்டவர்? 31 தான் சொன்னார். இன்னைக்கு என்ன தேதி? 29 தான் ஆகுது. நாளைக்கு 2 நாள் இருக்கு, பார்த்துக்கலாம் வீடு. ஆமென் சொல்லுங்களேன். 31 காலையில் ஒரு ஃபோன் வருது, அண்ணா நீங்க சொன்ன இயேசுநாதர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எப்படிங்க அது மாறும்? அதுதான் தேவன். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடி போயிடும். கையை தட்டி ஆமென் சொல்லணுமே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடிடும். நான் என் அறிவில் பெறட்டுறதெல்லாம் இல்லை, அவர் என்ன சொல்றாரு அதை செய்கிறேன், அவ்வளோதான். பைத்தியக்காரத்தனமான பிரசங்கத்தில் இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை தெய்வம் ஒரு திருப்திப்படுத்தி உன் வீட்டில் குடியிருக்க பண்ண விரும்புகிறார். யாருங்க ரோட்டில் அலைவா? யாரு ரோட்டில் அலைவா? மனநிலைமை பாதிக்கப்பட்டவன், அக்ரிணை. ஒரு மனிதனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் கரெக்டாக இருக்கணும். அவன் தான் உயர்தினை. அக்ரிணை என்பது அது இட்டு இல்லையா? ஆமா. ஒரு மனுஷனுக்குள்ள இந்த 3 இருக்கணும். இல்லட்டினா அது அக்ரிணைக்கு மாறிடும். தெய்வம் உன்னை உயர்ந்தவனாகத்தான் பூமியில படைத்தார். ஆவி இருக்கு, ஆன்மா இருக்கு, சரீரம் இல்லை. என்னையா சொல்லுவோம்? முண்டமா? ஆவி பேய்ங்க, இங்க தொங்குதுங்க அங்க தொங்குதுங்க இல்ல. ஆமா. ஆன்மா இல்ல, சரியா? ஆன்மா இல்ல, ஆவி இருக்கு, உயிர் இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவான்? ஆன்மா கெட்டு போச்சு, இருதயம் கெட்டு போச்சு, மனசு கெட்டு போச்சு. பைத்தியம், பைத்தியம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுமாயா? அது இட்டு இல்லையா?
ஆன்பா போயிடுச்சு, சரீரம் இருக்கு, ஆவியும் போயிடுச்சு. அதுக்கு பேர் என்ன? போனோம், இட்டு. அது தெய்வம் ஒன்ன அதுவா வைக்க விரும்பல, அவர்களாய் வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உள்ள இல்லாதவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? என்னென்னமோ சொல்லுவான். இல்லை அப்படிதானே? அது மூஞ்சிலே போய் முடிக்கிறம்பான். ஐயா அது வருது அப்படின்னு தான் சொல்லுவான். தெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இனி உன் தேசத்தில், உன் குடும்பத்தில் ப்ராப்பர்ட்டிகளாக எடுத்துக்கோங்க, மலட்டு தன்மை இனி இருக்கவே இருக்காது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். ஆபிரகாமும் ஒரு மலடன் தான், சாராயும் ஒரு மலடி தான். அப்படிதானே பைபிள் இருக்கு. அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு. ஆதியாகமம் 12:1 படிங்களேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு. 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க போறேன். உன் மலட்டு தன்மை வார வேண்டுமானால், நீ ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய பாத்திரமா இருக்க வேண்டுமானால், சில விஷயங்களை விட்டு நீ புறப்பட வேண்டும். பக்கத்தில் கையப்படி. சில விஷயங்களை விட்டு நீ புறப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சில விஷயங்களை நீ விட்டு விட வேண்டும். சில விஷயங்கள் நமக்கு தேவையில்லை என்பதை நீங்களும் நானும் முடிவெடுக்க வேண்டும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ இவைகளை விட்டு புறப்படு, இவைகளை விட்டு புறப்படு. ஆலயத்துக்கு வந்தா ஒரு மாதிரி, வீட்டில் இருந்தா ஒரு மாதிரி வாழாத. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. விட்டு புறப்படு. சில காரியங்களை நீ விட வேண்டியது அவசியம். 15:1 படிச்சீங்கன்னா, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன். அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 5 அண்ணாந்து பார்க்க வைத்தார். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை பார்க்க வைத்தார். இவைகளை என்ன கூடுமானால் நீ என்ன என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவனை நோக்கி சொன்னார், இவ்வனமாய் உன் சந்ததி பெருகும். உன்ட எதுவும் இல்லை, ஆனா நான் இப்ப சொல்றேன், இவ்வனமாய் உன் சந்ததி பெருகும். ஏன் தெரியுமா? நீ விட்டு புறப்பட்டு இருக்கிறாய். ஐயா, என் அன்பு தேவனுடைய ஜனமே, சில விஷயங்களை நீயும் நானும் எப்பொழுது கர்த்தருக்காக விட்டு விடுகிறோமோ, எப்பொழுது நாம் தெய்வத்திற்காக விட்டு விடுகிறோமோ, தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். தேவன் என் மலட்டுத்தன்மையை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சில காரியங்களை நாம் விட வேண்டும், சில காரியங்களை விட்டு புறப்பட வேண்டும். தெய்வம் தெளிவா சொன்னார், விட்டு புறப்பட சொல். 1996 எனக்குள்ள 7 பேர் இருந்ததுங்க ஐயா. எனக்குள்ள என் சாட்சி பெரிய சாட்சிங்க. 7 பேர் இருந்துச்சு. சீர்காழியில் டென்சிங் டேனியல் அண்ணன் கூட்டம் நடத்தும் போது என்ன முதல் நாளில் 7 பேர் என்னை விட்டு ஓடுனுச்சு. நானே அதை பார்த்தேன். கரடி மாதிரி உருவம் என்னை விட்டு போகுது. 7 உருவம் நானே பார்த்தேன், என் கண்ணால் பார்க்குறேன். என்னடா அது போகுது கிளம்பி முடிச்சு பார்க்குறேன். அப்போதான் தெரியுது, கூட்டத்தில் வந்து உட்காந்துருக்கும் போல இருக்கு. 6 மணிக்கு என்னை சங்கிலியில் கட்டிடுவான். காலையில் 6 மணி வரைக்கும் என் கையில் சங்கிலி போட்டு ஒரு பெரிய மரக்கட்டில் ஒன்று கிடக்கும், அணைக்காடு ஹாஸ்டலில் கட்டி போட்டுருவான். ஏன்னா ராத்திரி நடக்க ஆரம்பிச்சுன்னா எங்கே போய் எங்கே உழுவுறனே தெரியாது. நான் அமர்த்தப்பட்டு ஊழியத்திற்கு வரவில்லை, காசு பார்க்கறதுக்காக ஊழியத்திற்கு வரவில்லை, பெயர் புகழுக்காக நான் ஊழியத்திற்கு வரவில்லை. என்னை நிறைய பேர் பாஸ்டரையா தோத்திரம்னு சொல்லணும், நான் ஊழியத்திற்கு வரவில்லை. என் பேரில் சீட்டு விழுந்தது, அழைப்பை பெற்று நான் ஊழியத்திற்கு வந்தேன், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்களேன். என்ன மாதிரி கிறிஸ்தவனை எதிர்த்து பேசியவனும் கிடையாது, என்ன மாதிரி பாஸ்டர்மார்களை நக்கல் பண்ணவனும் கிடையாது. நான் பொல்லாத நக்கல் பேர் வழி. நான் எங்க அம்மாவுக்கெல்லாம் தெரியும்.
ஆனால் ஒரு அழைப்பு எனக்கு வந்தது. அன்றைக்கு என்னை விட்டு 7 பேய் ஓடுனுச்சு. இன்னைக்கு நான் 70,000 பேயை விரட்டி இருக்கிறேன். திரும்பி என்கிட்ட வருமா அது? ஏன் தெரியுமா வராது? நான் அங்கிருந்து புறப்பட்டு என் பயணத்தை தொடங்கி விட்டேன். கையை தட்டு. சில ஆளுகள்லாம் மொதல் வாரம் விரட்டுவீங்க. ஐயா மோகனையாவுக்குலாம் நிறைய அனுபவம் இருக்கும். மொதல் நாள் விரட்டுவீங்க, அடுத்த நாள் மறுபடியும் வந்து ஆடும். அப்புறம் சரின்ட்டு உயிரை கையால் பிடிச்சிட்டு விரட்டி விடுறது. 1 வாரம் தாங்கும், அடுத்து மறுபடியும் வந்துடும். அதுவும் பயங்கர வித்தியாசமாலாம் வரும். என்ன காரணம்னா நீ அதுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற. ஆபிரகாமை பார்த்து சொன்ன, எப்பா உன் இனத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் சுவாபங்களை விட்டு, உன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு நீ ரொம்ப தூக்கி பிடிச்சிருக்க பாரு, அந்த ஜாதி பெருமையை விட்டு புறப்பட்டு போடான்ட்டாரு. ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஏயா எழுப்புதல் வரல? கிறிஸ்தவன் ஜாதி பார்க்கறான். நீ ஜாதி பார்க்கிற வரைக்கும் எழுப்புதல் வராது. நீ பணம் பார்க்கிற வரைக்கும் எழுப்புதல் வராது. நீ எழுப்புதல் சில கூட்டம் கத்திட்டு கிடக்கு. எனக்கு சிரிப்பு தான் வரும். அடே வராதுடா, வராது. எப்ப வரும் தெரியுமா? எப்போ நீ ஒரு விஷயத்தை விட்டு புறப்பட்டு கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ரோல்ல நான் சரியா போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி உன்னுடைய உள் மனசு உனக்கு சாட்சி சொல்லுதோ, அப்ப உன் மலட்டுத்தன்மை எல்லாம் மாறும். தேசத்தில் எழுப்புதல் ஆட்டோமேட்டிக்கா வரும். என் அன்பு தேவ ஜனமே, விட்டு புறப்பட்டு, சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 37:8, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. கோபத்தை விட்டு சர்ச்சைக்கு வருவான், சோத்திரம் சொல்லுவான். அது என்னமோ தெரியல, பொம்பளையாளுக்கு தான் சீக்கிரம் அந்நிய பாஷையும் பேசுகிறாங்க, பொம்பளையாளுக்கு தான் சில பேயும் பிடிச்சிட்டு ஆட்டுது. எனக்கு அது ரொம்ப நாள் டவுட்டாக இருக்குண்ணே, ரொம்ப நாள் டவுட். எனக்கு ஏதாவது அந்த பெரிய ஏலாம் ஏதாவது சொல்லிட்டு போங்க கொஞ்சம். பார்த்தீங்கன்னா அது உடவே தூக்கி சொல்லிட்டு சண்டை போட்டு நிற்கும். முதல்ல வந்து அதுக்கு தான் அந்நிய பாஷை முதல்ல வருது. அது எப்படின்னு தெரியல. ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. நான் எங்கெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சென்சாரு. பயங்கரமாக ஒரு பயங்கரமாக ஒன்று அந்நிய பாஷை. நான் முன்னாடி ஒரு ஸ்டேஜில் உட்காந்தேன், பாஸ்டையா முன்னாடி நிற்கிறாரு. பயங்கரமாக தீர்க்க தரிசனம் சொன்னிச்சிங்க அந்த ஐயா, அந்த அம்மா. நான் கூட நம்பிட்டேன். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கி உன்னை கீழ். அது யாருக்கு தீர்க்க தரிசனம்? எனக்கு தீர்க்க தரிசனம். நான் தாங்க ஸ்பெஷல் மெசேஜரு. உட்காந்துருக்கு என்ன பார்த்து. நான் ஸ்டேஜுக்கு வந்து முத பாட்டை பாடி ஆரம்பித்தா குப்புரை விழுந்து 4 சேருக்கு அந்த பக்கம் போய் கிடக்கு. பாஸ்டர் என்ன பார்க்குறாரு, ஐயா இதை தான் நான் தீர்க்க தரிசனம்னு நினச்சி இத்தனை வருஷம் ஏமாந்துக்கிட்டு இருந்தாங்க ஐயா. விட வேண்டியதை விட்டு தொலை, கோபத்தை விடு, அக்கிரமத்தை விடு. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. உன்னை யாராவது விவாதம் பண்ண வரானா, வாக்குவாதம் பற்றிய நோய் கொண்டவனு நீ அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வச்சுக்காத. உன் பரிசுத்தத்தை காத்துக்கோ, உன் நீதியை காத்துக்கோ. கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற அந்த அழைப்பு பெரிய அழைப்பு என்பதை உணர்ந்து கொள். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவ ஜனமே, சில காரியங்களை நீ விட்டுவிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ விட்டு புறப்படு. பாவத்தோடையே ரன் பண்ணாத, பாவத்தோடே வாழாத, பாவத்தோடே இருக்காத. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். சர்ச்சில் 40 வருஷம் உட்கார்ந்துருக்கிறோமே, 30 வருஷம் உட்கார்ந்துருக்கிறோமே, இன்னும் ஏன் நம்மளை வாழ்வடைய விடல? சில குடும்பங்களை ஏன் மந்திரவாத வல்லமைகள் உள்ளே வருது? சில குடும்பங்களை ஏன் பொல்லாத செய்வினை ஆவிகள் உள்ள வந்து ஆட்டம் போடுது? வெளியில பார்த்தா இயேசுவை வீட்டின் தலைவர், ஆனா உள்ள போனோம்னா அது பொல்லாத பேயா இருக்கும். எப்படி? வாழ்க்கை சரியில்லை, எண்ணம் சரியில்லை, பார்வை சரியில்லை, பேச்சு சரியில்லை. கிறிஸ்தவனே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை விட்டு தேவன் வைத்திருக்கிற இடத்துக்கு நேராய் புறப்பட்டு வா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியலையே. ஆமீன் சொல்லுங்களேன். அது கொஞ்சம் கடினம் தாங்கய்யா, அது கொஞ்சம் கஷ்டம்தான், முட முடியாதுதான், அதுலேருந்து கம் அவுட் ஆக முடியாதுதான். ஆனா என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரே. எசையா 2:22 சொல்லுது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள்.
கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரை பார்க்கறத விட யாரை தான் பார்க்குறான்? யாரை தான் பார்க்குறான்? யாரை தான் பார்க்குறான்? மனுஷனை, கட்சி ஆள்கள், கரைவேட்டி இல்ல. என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தரை பார், கர்த்தரை பார். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. உன்னோடு ஒருத்தன் வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன்னோடு ஒருவன் வழக்காடுகிறேன் என்றால் அவனோடு எதிர்த்து நிற்காதே. உன் வஸ்திரத்தை அவன்கிட்ட விட்டுட்டு எட்ட வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேங்க, புடிவாத குணத்தோட இருப்பாங்க, புடிவாதமா இருப்பாங்க. தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது, அவைகளை விட்டு வெளியே வரணும். வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்வை சரி பண்ணிக்கொள். ஞானஸ்தானம் எடுத்தும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தும் நீ பாவம் செய்வேனே ஆனால் மறுபடி வருகிற பிரச்சனை பெருசா இருக்கும். விட்டுவிடு. பல வருஷம் நான் சர்ச்சைக்கு வரேன், என்னை தெய்வம் ஆசீர்வதிக்கல, நான் அதே போலதான் இருக்கிறேன். எனக்கு இந்த மாசத்துக்கு 4 மீட்டிங் புக் ஆகணுயா. புக் ஆகலைன்னா நான் வந்து என் பொண்டாட்டிகிட்ட மாட்டிப்பேன். உண்மையாக சொல்கிறேண்ணா, புக் ஆகலைன்னா என் பொண்டாட்டிக்கிட்ட நான் மாட்டிப்பேன். என்ன கேட்பா தெரியுமா? ராத்திரி 1 மணிக்கு நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அதான் மேட்ரு. பிரசங்க நான் இங்கே வாழ்வாள்னு கத்திரி வீட்டுக்கு விடுவேன். ராத்திரி 1:30 மணிக்கு எனக்கு ஒரு பிரசங்கம் நடக்குவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா ஈரான் எலியா கூட 3.5 வருஷம் போய் சாரி பாத்து வீட்டில் தான் உட்காந்துருந்தான் ஊழியம் இல்லாமல், அதுக்காக ஆண்டர் அவனை விட்டுட்டு புட்டார் அர்த்தமா? அப்படிலாம் இல்லை. இல்லை 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 நீங்கள் வந்து தொடர்ந்து ஊழியத்துக்கு போவீங்க. ஒரு வாரம் கூட ஊழியம் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. இப்போ ஏன் 3 வாரம் சும்மா இருந்தீங்க? ஏதோ ஒரு பாவம் பண்ணிவிட்டீங்க, மனம் திரும்புங்க. நல்லது. தன்னைத்தானே நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவது இல்லை. ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை அவசியம். கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடு. யாராவது ஒருத்தங்க நல்ல சரி கட்டு வந்தா நமக்கு ஏற்றுக்குதுங்கிற ஏற்றுக்குது. நான் கூட நேற்று ஒரு புது கார் வாங்கிட்டு வந்தேன். என் தம்பி சொன்னார், என்னன்னா பெரிய கார்லேருந்து சின்ன காருக்கு வந்துட்டீங்கன்னாரு. ஏன்பான்னு, பெரிய காரில் வந்தால் கெத்தாக இருக்கும். கெத்து இருக்கும், ஏசுநாதர் இருக்க மாட்டார், பரவாயில்லையாண்ணா. என்ன பெரிய கெத்து என்ன கிழிக்குது? அன்னைக்கு லேகியோன் செஞ்ச ஊழியத்தை நம்ம செய்ய முடியுதா? தெக்கபோலி பட்டணத்துக்கே போய் சுவிசேஷம் அறிவிச்சான். நம்ம ஆளோ 4 ஆத்துமா இருந்தா போப்பு பட்டம் வாங்கிக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஐயா அது இல்லைங்க, அப்படி இல்லை. தம்பிகிட்ட சொன்ன பாஸ்டர் யோவன்னான்னு ஒருத்தருக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இயேசுவே ரத்தமே 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 பாடி ஃபேமஸ் ஆயிட்டாரு ஆந்திராவில். நல்லா கவனிக்கணும். எவ்வளோ பேரை நான் பார்க்குறேன். நம்ம வர காரில் மேட்ரு இல்லை, போடுற ஷர்ட் பிட்டில் மேட்ரு இல்லை, வச்சிருக்கிற மைக்கில் ஒன்றும் மேட்ரு இல்லை. நம்முடைய இருதயம், நம்மளோடு இருக்கிற தேவ பிரசனம் தான் மேட்ரு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இவைகளை விட்டுவிடு, கோபத்தை விட்டுவிடு, பொறாமையை விடு. ஐயோ அவன் அப்படி இருக்கானே, ஐயோ அவன் அப்படி இருக்கானே, ஐயோ அவன் அப்படி இருக்கானே. எங்க ஏற்ற வீட்டில் உள்ளவங்க கூட அப்படி நினைக்க மாட்டான், நம்ம கூட இருக்க தான் நினைப்பான். பார்க்குறான் நிற்கிறத பாரு, நிற்கிறத நல்லா தின்னுட்டு வந்து நிற்கிறான் பொழுது. பொறாமை, வன்கண். ஐயா பாவங்களை நாம் விட்டுவிட வேண்டும். வாலிப தம்பி தங்கச்சி, இவைகளெல்லாம் விட்டுவிட வேண்டும். அவன் மட்டும் ஐபோன் வச்சிருக்கான், நம்ம சாமிச்சங்க 20 தான் வச்சிருக்கிறோம். இருக்கிறத வச்சு பாரு. தெய்வம் உன்னை ஆசீர்வதிப்பார், தெய்வம் உன்னை உயர்த்துவார். நீ இதெல்லாம் விட்டு பாரு, வானத்து நட்சத்திரத்தை போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கையை தட்டி இதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டேன். நான் என் மனைவிக்கு தினம் பிரசங்கம் பண்ணுவேன். ஐயா உன் ஸ்தானத்தை நீ உணரணும், உன்னோட கர்த்தர் இருக்கிறார். நான் தினம் சொல்லி கொடுப்பேன். நான் தப்பு பண்ணனா நீ என்ன சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, நம்ம 2 பேரும் பரலோகம் போயிடுறோம். அனனியா சப்பீரால் மாதிரி மூட்டை கட்டி சர்ச்சுக்கு வெளில வைக்கக்கூடாது நம்மளை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இவைகளை விட்டுவிடு. நம்மளை என்ன வேணாலும் சொல்லட்டும், அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம உண்மையாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவோம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு அக்கறைப்படுத்தின பின்புதான் ஆதியாகமம் 32:23 எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தின பின்புதான் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டார். அப்படிதான் இருக்கு பைபிள்ல. சில விஷயங்களை நம்ம அக்கறைப்படுத்தணும், வேண்டான்னு ஒதுக்கணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு,
தங்கச்சி, தம்பி, இவையெல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இவையெல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. மனம் திரும்புவோம், விட்டு புறப்படுவோம். எத்தனை பேரோட கர்த்தர் பேசுறார்? ஆமென் சொல்லுங்களேன். சில விஷயங்களை நீங்க விட்டாதான் தெய்வம் உங்களை வீட்டில் குடியிருக்க பண்ணுவார். சில விஷயங்களை நீங்கள் விட்டு ஒழிச்சாதான் தேவ பிரசன்னம் உங்களோட இருக்கிறத நீங்க உணர முடியும். ஆமாம். நேற்று நாங்கள் மீட்டிங்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு அன்பு அண்ணன் எனக்கு பர்த்டே ட்ரீட் வச்சார். சாம்பார் சாப்பாடு, வாய் ஊறுதா, தந்தூரி சிக்கன், அது இது அழைச்சிட்டு போட்டார். என்ன எனக்கு பயந்துக்கிட்டு சாப்பிட்டேன். அங்கே ஹோட்டலில் உட்காந்துருக்குறேங்க. இங்கே நான் நின்று பிரசங்கம் பண்ண அந்த பிரசன்னம் ஹோட்டலில் வரைக்கும் எனக்கு என்னை விட்டு போகவே இல்லை. நான் என் மனைவி கையை பிடிச்சேன், செக் பண்ணி பாறேன், தேவ பிரசன்னம் இருக்கு பார், தேவ மகிமை இருக்கு பார். ஐயா, நீ சில காரியங்களை விட்டா ஏசப்பா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு. கையை தட்டி ஆமென் சொல்லி சொல்றாரு, இவைகளை விட்டு புறப்படு, இவைகளை விட்டு புறப்படு. என் அன்பு தேவ ஜனமே, அந்த பொன்னாசை விட்டு, மண்ணாசை விட்டு, பொருளாசை விட்டு, கோபத்தை விட்டு, தர்க்கங்களை விட்டு, வாக்குவாதங்களை விட்டு, மாயமான ஒரு வாழ்க்கையை விட்டு, மாயையான ஒரு காரியங்களை விட்டு புறப்பட்டு போ. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் வீட்டில் குடியிருக்க பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்களேன். இவைகளை விட்டு புறப்படு. நீ புறப்பட வேண்டிய ஒரு இடம் உண்டு. மரித்தோரை விட்டு நீ உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு சீயோனே. எழும்பு, இருக்காத இந்த பாவத்திலே இருக்காத, அந்த அக்கிரமத்திலே இருக்காத, அந்த பலவீனத்திலே நீ இருக்காத. எழும்பு, கம் அவுட் ஆகு. உன் எல்லையை விட்டு புறப்படு, உன் இடத்தை விட்டு புறப்படு, உன் பாரம்பரியத்தை விட்டு புறப்படு. நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். இரண்டாவது என்ன செய்யணும்? நீனு விசுவாசிக்கணும். ஆதியாகமம் 15:6 கொஞ்சம் வாசிங்களேன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இரண்டாவது நீங்க விசுவாசிங்க. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் இருந்த மலடு எப்பொழுது மாறியது? அவன் விசுவாசித்தான் கர்த்தரை. ஆமென். ஒரு பல வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அது ரொம்ப தீர்க்கமான ஒரு சொப்பனம். என்ன அப்படின்னா, என் கூட ஒரு தம்பி இருந்தார் ஊழியத்தில். இப்பயும் இல்லை, அப்போ போயிட்டார். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பிரபலமான ஊழியக்காரர் ஒருவர் இருக்கிறார். அவரோட காரில் இறங்குற மாதிரி நான் தரிசனத்தில் பார்க்குறேன். எனக்கு சபை அழைப்பு இல்லை, திருச்சபை காலிங் எனக்கு இல்லை. அதனால் நான் யாரையும் போனாலும் ஏன் போகிறீங்கன்னு கேட்க மாட்டேன், வர்றவங்கள ஏன் வரீங்கன்னு கேட்க மாட்டேன். வரவங்க பயனடைஞ்சிட்டு போவாங்க, போனாலும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவேன். எனக்குன்னு சில பிள்ளைகளை, உடன் ஊழியர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னை நேசிக்கிற சில குடும்பங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போது அந்த தம்பி போனார். வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் கூட்டு பார்த்தேன் 2-3 டைம். தம்பி இங்கே வந்துரு, அண்ணன் கூட இருடா. அன்னைக்கு நைட்டு ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். அந்த சொப்பனத்தில் பிரபலமான ஒரு ஊழியக்காரர் கோட் ஷூட் போட்டு இன்னோவா காரில் இறங்குறார். அவரோடு அந்த பையனை இறங்குறான். அப்போ நான் அந்த ஊழியக்கார்ட்ட போய் சொல்கிறேன், ஐயா இவன் என் கூட இருந்த பையங்க, ஐயா என்கிட்ட விட்டுருங்க, சொப்பனத்தில் நடக்குதுங்கய்யா. மனம் வருந்தி நான் ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை வந்தவன் என்னோட தான் இருப்பான். இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது வாக்குவாதம் முத்துது. அப்போ அந்த ஊழியக்காரர் என்னை தூஷண வார்த்தைகளால் பேச ஆரம்பிக்கிறார். கோபம் நான் அவருடைய கோட்டை பிடிச்சி இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உத்ராட்ச கோட்டை இருக்குது. கையில் பைபிள், ஃபுல்லாக உத்ராட்ச கோட்டை. ஐயா என் பிள்ளைகளுக்கு தெரியுங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன காரியம் இது. அப்போ நான் கேட்டேன், என்ன பைபிள் கையில் வச்சிருக்கிற, உத்ராட்ச கோட்டை உள்ளே போட்டிருக்க, உள்ளே என்னென்னமோ தூங்குது. அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட, நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். 80% சர்ச்சஸில் என்னை போன்ற ஆட்களை நான் நிலைநிறுத்தி விட்டேன். அவன் சொன்னான். அன்னையிலிருந்து திருச்சபை போகிற போக்கை நான் பார்த்தால் உண்மையாகவே சொன்னேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் பப்ளிக்காக சொன்னேன். நான் திருச்சபைகளுக்காக ஜெபியுங்கள், எழுப்புதலுக்காக ஜெபியுங்கள். இன்னைக்கு பிரபலமான ஊழியக்காரன் சொல்கிறாங்க,
ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறது அல்ல, அவர்கள் பணத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறார்கள். அவர்கள் ஒரு கூட்ட ஜாதியின் மேல் விசுவாசம் வைக்கிறார்கள். தன்னுடைய ஸ்தாபனத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு சர்க்கிள் ஏற்படுத்தி கொண்டு அந்த ஜனங்களை விடுதலை அடையவும் விடுறது கிடையாது, அந்த ஜனங்களை வாழவும் விடுறது கிடையாது, சாகிறதும் விடுறது கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ இடங்களை நான் பார்க்குறேன். என் அன்பு தேவ ஜனமே, உன் விசுவாசம் மனுஷன் மேல இருக்கக்கூடாது, உன் விசுவாசம் கர்த்தர் பேரில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக எண்ணினார். உன் விசுவாசத்திற்கும் என்னுடைய விசுவாசத்திற்கும் வித்தியாசம் இருக்கும். இங்கே நாங்கள் மேடையில் இருக்கிறதுனால நாங்கள் 11 மாதம் கழிச்சு எங்கள் தாயின் வயிற்றிலிருந்து வந்தவர்கள் கிடையாது. ஏதோ கிருபை எங்கள் மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பாடுகளிலும் கஷ்டங்களிலும் உபத்திரவங்களிலும் வேதனைகளிலும் கண்ணீரிலும் நாங்கள் ஆண்டவரையே சார்ந்து கொண்டோம். என் தாயார் பின்னாடி உட்காந்துருக்குறாங்க, 74 வயசுங்கய்யா. 67 வயசுல கிட்னி 2 அவுட்டு, 2 கிட்னி அவுட்டு. என் கூட நெருங்கி பழகிறவர்களுக்கு தான் தெரியும் நான் படுற பாடுகள். கொண்டு போய் பாண்டியில் கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு, டயாலிசிஸ் பண்ணுட்டான். என் கூட இருக்கிற ஒருத்தனும் அன்னைக்கு என் கூட இல்லை, காசு கட்டுருன்ட்டு எல்லா பையிலும் ஓட்டான். நான் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறேன். உண்மையே சொல்கிறேன், என் அம்மா உட்காந்துருக்கேன், என் மனைவி உட்காந்துருக்கு. ஏதாவது இவர் வந்து பார்த்துட்டு வந்தார், அண்ணன் ஐசியூவில் இருக்கும்போது. கர்த்தர் பேசினாரு. ஒரு நாள் ராத்திரி 1:30 மணிக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல் வாசல்ல. ஆண்டவரே, உண்மை விட்டா எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தானே எனக்கு. அப்போ தமிழனில் நம்பிக்கையிலலாம் என்னுடைய செய்தி வந்துகிட்டு இருக்கோம் அந்த நாட்களில். அதுக்கு நான் பணம் கட்டணும், நான் வருமானத்தை எல்லாம் அதுக்கு தான், ஊழியத்துக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ என் தாயாரை கொண்டு போய் வச்சு டயாலிசிஸ் பண்ணணும்னா யார் கூப்பிட்டு அலைகிறது, யார் என்ன பண்ண முடியும், எவ்வளோ செலவாகும். அழுதுகிட்டு உட்காந்துருக்கும்போது கர்த்தர் சொன்னார், எந்திரிச்சு வீட்டுக்கு போனார். உன் வீட்டுக்கு நீ போடா. நான் வரும்போதே என் பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே வந்தேன். வீட்டில் ராத்திரி 22 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க ஐயா. காலையில் கிட்னி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு. இன்றைக்கி எங்கள் அம்மா தேங்காய் சட்னியாக சாப்பிட்றாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். 2 கிட்னி அவுட்டு. இன்றைக்கி எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் டயாலிசிஸ் இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க. அதுதான் மலட்டுத்தன்மை மாறி உன் வீட்டில் குடியிருக்க பண்ணுவார். ஒருவேளை எங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுங்களேன், நாங்கள் டாக்டருக்கு கைக்குமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு பீஸ்ஃபுல்லாக செய்தி கொடுக்க முடியாது, தேவ சமூகத்தில் காத்து கிடக்க முடியாது, கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்க முடியாது. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்கிறார். உன் இருளை மாற்றுகிறவரை விசுவாசி, உன் பலவீனங்களை மாற்றுகிறவரை விசுவாசி, உன்னுடைய தரித்திரங்களை மாற்றுகிறவரை விசுவாசி. நீ சந்தோஷமா உன் வீட்டில் இருப்பனின்னு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறான்னு தெரியல எனக்கு. ஐயா, எந்த நிலையில இருந்தாலும் நாங்கள் நம்புகிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். யோவான் 12:46 அதுதான் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு. எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பப்படுகிற உறுதி. விசுவாசி. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர் வம்சத்தை, சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்வு ஒரு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறி போனான். விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுங்கள். விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆயிருங்க. நான் ஆராதிக்கிற என் குல தெய்வம் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான். என் தாயாருக்கும் என் அக்காவுக்கும் கொரோனா பாதிப்பு வந்தது. கொரோனா அண்ணன் வந்தார், அது அங்கேயும் வந்தார். இவர் வராத இடமே கிடையாது. கொண்டு போய் சிதம்பரம் மெடிக்கல் காலேஜில் அட்மிட்டு. பாருங்களேன், முன்னாடி இருக்கிற 40 அவுட்டு, பின்னாடி இருக்கிற 36 அவுட்டு, அந்த பக்கம் இருக்கிற 50 அவுட்டு, 67 ஜம்முன்னு நடுவில் உட்காந்துருக்கு. யார்? எங்கள் அம்மா.
நல்லா கவனிக்கணும். உள்ளே போகும்போது எங்கள் அம்மா என்கிட்ட சத்தியம், ஐயா தம்பி நான் செத்துட்டேன்னா அந்த லுத்ரன் கல்லறையில் கொண்டு போய் நான் அடக்கம் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா, எனக்கு சிரிப்பும் வருது, வேதனையாக வருது. அம்மா நீ சாக மாட்ட, கம்முனுருமா, நீ ஏன் சாக போகிற? அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் மூட்டை கட்டி போயிட்டுருக்கோம். பார்ப்பேன், கண்ணால் பார்ப்பேன். ஒரே ஒரு என்என்டிபி மாஸ்கை போட்டுக்கிட்டு 22 நாள் அந்த ஐசிக்குள்ளே நானும் உட்காந்தேன். ஒரு தீங்கும் கத்தர் எனக்கு கொடுக்கல. ஆமேன் சொல்லுங்களேன். நானும் தம்பி வில்லியம்ஸ் தான் இருப்பார். அப்போ ராத்திரி ஆனால் 1 மணி 1:30 மணிக்கு மேலே அவங்க வீட்டுக்கு போய் படுப்போம். பக்கத்தில் படுத்துருப்பார். வில்லி என்னென்ன ஏதாவது பண்ணுது? அவர் லேசாக ஒரு மார்க்கமாக தான் இருக்கு, சொல்லாத, வெளியில் சொல்லாத, நம்மளையும் கொட்டி படுக்க வச்சிருவானோ. நல்லா கவனிக்கணும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. முழு நிச்சயமாய் நம்புகிற ஒரு நம்பிக்கை. எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கு? ஆமாம், ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கா? இப்போ தவணைக்காரன் நாளைக்கு வரன்ட்டு இருக்கானா? அது இப்படி ஒரு ஜபத்தை பண்ணுவோம் நம்ம. ஆண்டவரே அந்த தவணைக்காரன்ட்ட பணம் கேட்டிருக்கேன்ப்பா, நாளைக்கு வந்து மனம் வந்து கொடுக்கணும், மனுஷ தயவு வேணும், மனுஷ தயவு வேணும். அவர் சொல்றாரு என்னிடத்தில் கேளுங்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசம், விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதி, காணப்படாத நிச்சயம். ஆபிரகாம் விசுவாசித்தான். எத்தனையோ பேருடைய விசுவாசத்தை காட்ட முடியும். 10 மேய் குருடனுடைய விசுவாசம், கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசம் இல்ல, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசம். உன் விசுவாசம் எங்கே? விசுவாசிப்பாரு. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்வார். விசுவாசித்தால் நீ வீட்டில் குடியிருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். மூணாவதாய் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 17:1 கொஞ்சம் வாசிங்களேன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு 75ல பேசினாரு. அப்புறம் இடையில ஒரு தடவை வந்து பேசினார், அப்புறம் வரவே இல்லை. 13 வருஷம் கழிச்சு 99வது வயசுல வராரு. வந்தாரா? வந்தாரா? வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 99 வயசுல என்ன போராட்டம் வரப்போகுது? நாடி நரம்புகளை தளர்ந்து போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு இல்ல. 75ல சொன்னார், 78லே நடந்திருக்கணும், 79லே நடந்திருக்கணும். இந்த சாராய் அம்மா தன் உடல் கண்டிஷனை பார்க்குது, பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணுது. என்ன பிளான் தெரியுமா? ஆகாருங்கிற ஒருத்தி என்கிட்ட இருக்கிறா. வாக்குத்தத்தம் யாருக்கு தான்? யாருக்கு தான்? உங்களுக்கு தான். யாருக்குங்க? யாருக்கு? ஆபிரகாமுக்கு தான். கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, என்கிட்ட பேசல. யார்கிட்ட பேசினார் விக்டர் ஐயா? ஆபிரகாம்கிட்ட பேசினார். அதனால என்ன பண்ணுது இந்த அம்மா? இந்த சாராயெல்லாம் கொஞ்சம் நம்பக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பப்போ நல்லதும் பேசும், அப்பப்போ கெட்டதும் பேசும். வயசு ஆகி போச்சு, நரம்பு செத்து போச்சு, கர்ப்பம் சாக போகுது. அதனால நீ என்ன பண்ணு? ஆகார சேர்த்துக்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் பைபிளில் படிச்சீங்கன்னா 13 வருஷம் கடவுள் பேசலை. மறுபடி 99ல் வரார். இப்போ கேட்குறார், வந்து பார்க்குறார். நாடி நரம்புலாம் தளர்ந்து போச்சுங்க, கர்ப்பம் அங்கே செத்து போச்சுங்க, இனி முடியாது. இந்த இஸ்மவேலோடைய வண்டி ஓட்டணும்னு முடிவில் இருக்கிறான் ஆபிரகாம். இப்போ கர்த்தர் வந்து சொல்கிறார், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ உன்னால முடியாது, நீ முடிஞ்சதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட. நீ வாலிப வயசில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்ட? பண்ணி முடிச்சிட்ட. இப்போ எல்லாமே செத்து போன நிலைமையில் இருக்கு. தி டெண்ட் எண்டில் வந்தாச்சு. இதுக்கு பிறகு உன் சரீரத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. உன் பிள்ளை, உன்னுடைய பிள்ளையை சுமக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் சாராயினுடைய கர்ப்பத்திற்கு இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்ன பார்த்தீங்களா வாக்குத்தத்தம்? என்னால் முடியும், என்னால் முடியும். ஆனால் நீ ஒன்று செய்யணும், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்கணும்.
ஆமென் சொல்லுங்களேன். இந்த உத்தமம் தான் நிறைய பேருடைய லைஃப்ல இல்லை. என்றைக்கு இந்த உத்தமத்துக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை முறையை திருப்புகிறோமோ, கர்த்தர் நம்மை ஜாதிகளுக்கு தாயாக, ஜாதிகளுக்கு தகப்பனாக நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன அப்படி உட்கார்ந்திருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது. அவரே உத்தமருங்க. வேதம் சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாயிரு, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ். எது இருந்தாலும் எது இல்லைனாலும் கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை அவர் என்னை கைவிடவே மாட்டார். அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப், கமால்ல. கர்த்தரின் வீட்டை கட்டுவார், கர்த்தரின் திருச்சபையை ஆசீர்வதிப்பார். ஆயிரங்களுக்கு சொந்தமாய் என் திருச்சபையிலே ஜனங்கள் வந்து கூடும். பின்னாடி இருக்கவங்களாம் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எப்படி இரு? உத்தமனாயிரு. நிறைய பேருடைய லைஃப்ல இதுதான் இடிக்கும். நிறைய பேர் லைஃப்ல இதுதான் இடிக்கும். ஊழியம் செய்வோம், இன்க்ளூடிங் மீ, எனக்கு தான் இந்த வார்த்தை. ஊழியெல்லாம் செய்வோம், ஆனால் என்ன இருக்காது? உத்தமம் இருக்காது. உத்தமம் இருக்காது. நல்ல பாட்டெலாம் பாடுவோம், நீதி இருக்காது, உண்மை இருக்காது. நீங்கள் நிறையா பேருடைய நிலைமையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோத்திரம். நல்லா கவனிங்க. தெய்வம் கைவிட்டுட்டார்னா இந்த உலகம் நமக்கு நேராய் காலை தூக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அடங்கியிருந்து அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனவே கர்த்தருக்கு முன்னாடி நான் உத்தமமாக இருப்பேன், இப்படி சொல்லி பழகுங்க. 12 பேர் போனா கானானை பார்க்கறதுக்கு, 2 பேர் வந்து சொன்னா, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அவர்கள் உத்தமமாய் கர்த்தரை தேடினார்கள், உத்தம இருதயத்தோடு இருந்தார்கள். உங்களை பார்த்து நான் சொல்றேன், புறப்பட வேண்டிய இடத்திற்கு புறப்பட்டு போ. விட வேண்டியதை விட்டுட்டு புறப்படு. விட வேண்டியதை விட்டுட்டு புறப்படு. விசுவாசத்தோடு புறப்படு. உத்தமத்தோடு உன் வாழ்க்கை காத்துக்கொள். உன் மலட்டுத்தன்மையை ஆண்டவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. குஜராத்தில் 8 வருஷம் ஒரு மிஷினரி நான் தாங்கிட்டு இருந்தேன். 8 வருஷம். ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா போவோம் எங்கள் பணம். 8 வருஷம்னா கால்குலேட் பண்ணிங்க, எங்கேயோ கொடுத்து எவ்வளோ கொடுத்துருக்கோம். போன தடவை நானும் எபியும், தம்பி எபியும் குஜராத் ஊழியங்கள் போயிருந்தோம். அந்த மிஷினரியை பார்த்தா கால் மேலே காலத்துக்கு போட்டு உட்காந்துக்கிட்டு தண்ணி கூட கொடுக்கல எனக்கு. என்னடா கனவீனப்படுத்துகிறானே இவன், இவன்ட்டு ஆவி நல்ல ஆவி இல்லையே சொல்லிட்டு எங்கள் லீடர் ஒருத்தர் இருக்கிறார், பெரிய மிஷினரி. அவர்கிட்ட சொன்னேன், அந்த ஆளுக்கு நான் இனிமேல் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்லிடுங்கன்ட்டேன். ஆனாலும் மனசு கேட்கல. வந்து தம்பி எபிகிட்ட சொல்லி, அவர் கொஞ்சம் ஹிந்தி பேசுவார். எப்பா அந்த மனுஷன்கிட்ட பேசு, மனசு கேட்கல. ஏன் இப்படி உட்காந்தான்னு கேளு, ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கான்னு கேளு, என்ன வேணும்னு கேளு. அவர் பேசுகிறார், ரஃபாக பேசுகிறான். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நன்றி மறந்துட்டான். டிரான்ஸ்ஃபார்மரில் கையை வச்சுட்டான். கர்த்தர் அவன்கிட்ட இல்லை, அவனை விட்டுட்டு நம்ம எட்ட வந்துடுவோம். ஒரே மாதம் தாயா ஊரில் இருக்கிறவன் சேர்ந்து அடிச்சு அவனை நைய போடச்சு. இன்றைக்கி ஊழியமே ஒன்றுமே இல்லை. ஒரே மாதம். நல்லா கவனிக்கணும். நம்ம உத்தமமாக வாழலைன்னா நான் சொல்கிறேன், நம்மளை சுற்றி யூடியூப்காரன் வந்துடுவான். நல்ல தீர்க்க தரிசனமாக இருக்கா? நம்மளை வைரல் பண்ணி விட்டுருவான். நல்லா கவனிக்கணும். என் அன்பு தேவ ஜனமே, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீ இயேசுவை தான் நம்பி இருக்கிற அப்படின்னா, நீ இயேசுநாதருடைய வார்த்தையை தான் கேட்குற அப்படின்னா, நீ இயேசுநாதருக்கு பிரியமாக நடக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னா, நான் சொல்கிறேன், ஏசப்பா உன்னை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ உத்தமனா நடந்துக்க. ஆமென் சொல்லுங்களேன். நீ உத்தமனா நடந்துக்க. கர்த்தர் சொன்னாரு, காலேபும் யோசுவாவையும் தவிர வேறொருவன் உள்ள போக மாட்டான். உள்ள போக முடியாது. தேவன் குறித்த வாக்குத்தத்தம் தான், தேவன் சொன்ன வார்த்தை தான், தேவன் கொடுக்க ரெடியாயிருந்த அந்த நல்ல தேசம் தான். ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை என்றால், அவர்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு எதிராக பேசினார்கள். அவருடைய வார்த்தையில் உத்தமம் இல்லை, உத்தமம் இல்லை. என் அன்பு தேவ ஜனமே, உத்தமமாய் இருக்கிறவனுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார். உத்தமனுக்காக கர்த்தர் பேசுவார். ஒரு யாக்கோபுக்காக கர்த்தர் பேசலையா லாபான்ட்ட? எசேக்கியாவுக்காக மறுபடி ஏசாயாட்ட கர்த்தர் பேசலையா? பேசுவார், பேசுவார். ஆமென் சொல்லுங்களா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ தூங்குவ,
ஆனால் உன் மேலே வச்ச தேவ திட்டம், தேவ கிருபை என்னைக்கும் தூங்காது. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் கர்த்தர் ஒருவர் உனக்காக வக்காலத்து வாங்குவார். ஆமென் சொல்லுங்க. நீ உத்தமமா இருந்தினா, நீ உண்மையா இருந்தினா, நீ கர்த்தருக்கு முன்னாடி நேர்மையா இருந்தினா, நான் சொல்றேன் ஒரு தீர்க்க தரிசனம், உனக்காக கர்த்தர் வக்காலத்து நோட்டீஸ் இன்னைக்கு போடுவார். கையை தட்டி ஆமென் சொல்லி. என் அன்பு தேவ ஜனமே, உன் மலட்டு தன்மையை அப்பா மாற்ற போறாரு. உன் மலட்டு காரியத்தை தகப்ப மாற்ற போறாரு. உன்னுடைய வேதனையை கர்த்தர் மாற்ற போறாரு. அவர் எதிர்பார்க்கிறது 3 விஷயம்தான். விட வேண்டியதை விட்டு நீ புறப்படணும். எதை விடணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே பழைய சுவாபங்கள், பழைய பாவங்கள், பழைய விஷயங்கள், இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் சொன்ன தேசத்தை நோக்கி புறப்பட, விசுவாசத்தோடு புறப்பட. ஐயா, இந்த உலகத்தை விட எனக்கு தெய்வம் எனக்கு போதும்னு சொல்லி புறப்பட. போன இடத்துல உத்தமமாக ஆகிற. நீ உத்தமமாக இருந்தினா கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்றணும்னா, ஒரு தேசத்தில் எழுப்புதல் வரணும்னா, உன் திருச்சபை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, இருக்கிற நீங்க விட வேண்டியதை விட்டு தள்ளுங்க. விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய தேவனை நோக்கி உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். போகிற இடமெல்லாம் உத்தமமாக இருங்கள். உங்கள் மலட்டுத்தன்மையை மாற்றுகிறவர் இந்த நாளிலே உங்களை விருத்தி அடையும் பண்ணும்படி, உங்கள் வீட்டில் குடியிருக்க பண்ணும்படி அவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதித்து ஆளுகை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் வாய்த்தரன் சொல்லுங்களேன். மலடியை பிள்ளை தாய்ச்சியாக்குற கர்த்தர். சொல்லுங்களேன் எல்லாரும். ஊழியர்களாகிய நாமும் சொல்லுவோம். மலடியை பிள்ளை தாய்ச்சியாக்குகிற கர்த்தர் என் மலட்டு தன்மையை மாற்றுவாராக, என் தரித்திரத்தை மாற்றுவாராக, என் ஊழிய தரிசனத்தை இன்னும் மகிமையாய் மாற்றுவாராக, எங்கள் ஊழியங்களிலே இன்னும் ஆத்துமாக்களை கொள்ளை கொள்ளையாய் தருவாராக. தேவன் என்னை ஆசீர்வதித்து என்னை வித்தியாசப்படுத்துவாராக. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு வித்தியாசம் உங்கள் மேலே இறங்கி வரப்போகிறது. ஒரு வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரப்போகிறது. ஒரு மகிமை உங்களை தொடப்போகிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம். விசுவாசத்தோடு அதே நிச்சயத்தோடு நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? Thanks for watching. Don't forget to like the video. And don't forget to subscribe.